குடும்பத்தோட ஊருக்கு போலான்னு குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு டிக்கெட் போட்டோம். ஆனா கரெக்ட்டா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நாள் வந்து எனக்கு லீவ் கிடைக்கலப்பான்னு சொல்ட்டாங்க. என்ன ஒரு ஆனந்தம் அந்த முகத்துலன்ற மாதிரி அப்படியே நமக்கு பயப்படுற மாதிரி. ஊருக்கு போயிட்டா ஸ்டார்ட் அடி அடி. எப்படியோ சந்தோஷமா இருந்தா சரி, நாங்க ஊருக்கு கிளம்பி போயாச்சு. எங்களோட குலதெய்வம் இருக்க ஊரு பேரு பொன்னமராவதி. ரொம்ப ரொம்ப அழகான ஊர் அது. காலையிலே பசங்கள கேணியில குளிக்க வச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. எங்களோட குலதெய்வம் பேரு மலையாண்டி. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது எல்லாருமே கண்டிப்பா அவங்கவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயே ஆகணும். எல்லாமே ஒரு நம்பிக்கை தானே. அப்பயாவது எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போவோம்ல. மேபி அதுக்காக கூட பெரியவங்க சொல்லியிருக்கலாம். எங்க வீட்ல வந்து ஆண் குழந்தை பிறந்தா ஃபர்ஸ்ட் மலையாண்டி அப்படின்னு தான் பேர் வைப்போம். பெண் குழந்தை பிறந்தா அழகு நாச்சியம்மன்னு வைப்போம். இவங்க 2 பேரும் தான் எங்களோட குலதெய்வம். கண்டிப்பா அவங்களுடைய குலதெய்வம நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நம்மளோட ஃபியூச்சர் ஜெனரேஷனும் அப்பதான் இந்த மாதிரி ஏதாவது கோயிலுக்கு போகும்போது எல்லாரும் ஒன்றா கேதர் ஆவாங்க. அதுக்காக கூட மேபி பெரியவங்க இதை சொல்லியிருக்கலாம். இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் அழகு நாச்சியம்மன். இந்த கோயில் இவ்வளோ பழசாக இருக்குது. பட் நிறைய பேர் சாமி கும்பிட வராங்க. ஏன் இதை பெயிண்ட் கூட அடிக்காமல் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா சாமி இன்னும் அருள் வாக்கு தரலையாம். இந்த எப்போ கும்பாபிஷேகம் பண்ணணும்னாலும் ஏதாவது ஒரு தடை வந்துட்டு. அதுக்கப்புறம் அதே ஊரில் இருக்க கொன்னையூர் மாரியம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம். அங்கே வந்து இந்த அம்மெல்லாம் போட்டால் பசங்களுக்கு அங்கே போயிட்டு உப்பு மிளகு போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அவ்வளோதான் எங்களோட கோயில் விசிட்லாம் முடிச்சு அன்றைக்கி நைட்டே டவுன் பஸ்ஸில் வந்து நாங்கள் மதுரைக்கு கிளம்பிட்டோம். இந்த டவுன் பஸ் ட்ராவல் வந்து எப்போவுமே மறக்க முடியாது. நான் நிறைய பாட்டு கேட்கும் போது அந்த பாட்டு பேரே நாங்கள் பொன்னமராவதி பாட்டுன்னு தான் சொல்வோம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த டவுன் பஸ் சாங்ஸ்லாம். 90s கிட்டாக இருந்த எங்களை 80s கிட்டாக மாற்றினது இந்த மாதிரி பாட்டெல்லாம் தான்.